சாரு அப்பா பக்கம் ஹாஸ்பிட்டல் போறியா? ஆமாங்க. எப்படி இருக்காரு? இல்லங்க, அப்பா ரொம்ப மோசமா தான் இருக்காரு. இன்னும் அப்பா ஐசியூல தான் இருக்காரு. நேத்து ராத்திரி என்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு ஊசி போட்டாங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, இன்னும் கண்டிஷன் ஸ்டேபிள் ஆகலன்னு மட்டும் டாக்டர் சொன்னாங்க. நான் போயிட்டு வரேங்க. அப்புறம் உங்களுக்கு டிஃபன் டேபிள் மேல வச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டுருங்க. நான் போயிட்டு வரேன். சாரு ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வாங்க. என்னங்க இப்போ போற நேரத்துல வந்து பேசிக்கலாம்ல? இல்ல, நீ போறதுக்குள்ள பேசிட்டா நல்லா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க. என்னங்க? குழந்தைய கிட்ட கொடு. வா வா வா. சொல்லுங்க, என்ன விஷயம்? நீ உட்கார, முதல்ல ரிலாக்ஸ்டா உட்காரு ப்ளீஸ். நான் சொல்றேன், ரிலாக்ஸ்டா உட்காரு ப்ளீஸ். நான் இப்போ உட்கார்ந்து பேசுற நிலைமையில இல்லங்க. அப்பா கண்டிஷன் எப்படி இருக்குமோன்னு நான் ரொம்ப பதட்டத்துல இருக்கேன். டக்குன்னு சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. உங்க அப்பா புரியாம ஏதாவது செய்யறதுக்குள்ள உனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நீ அவர்கிட்ட இருந்து எழுதி வாங்கிட. நம்ம சொத்து நம்மளை விட்டு எங்கெங்க போகுது? எப்படியும் அப்பா அத நமக்கு தானே கொடுக்க போறாரு. சரி, அப்பா நல்லபடியா எழுந்திருச்சு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். எந்திரிச்சு வரலன்னா, சப்போஸ் எந்திரிச்சு வரலன்னா சொத்து விஷயம் வில்லங்கமாயிடும் இல்லையா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்பாவுக்கு என்ன ஆகுமோன்னு நானே பயந்து போயிருக்கேன். நீங்க இப்படி அபசகுனம் பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. இங்க பார் சாரு, நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துராது. பிறந்தவன் எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் சாகத்தான் வேணும். உங்க அப்பா மட்டும் என்ன அதுக்கு விதிவிலக்கா? அவர் சாகிறதுக்குள்ள நமக்கு உண்டான சேஃப்டியை பண்ணிக்கணும்னு நினைச்சா அது தப்பா? எங்க அப்பா தான் சீதனமா 2 வீடு கொடுத்திருக்காரே, அப்புறம் என்ன? அவர் காலத்துக்கு அப்புறம் எல்லாமே நமக்கு தானே வரப்போகுது. அப்புறம் ஏன் இப்படி பறக்குறீங்க? அப்புறம் உங்களுக்கும் சொத்தை புடுங்கிறதுக்காக எங்க அப்பாவையே சுத்தி வந்துகிட்டு இருக்கிற பங்காளிங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? என்னடி ஓவரா பேசுற? எவனோ நமக்கு சம்பந்தம் இல்லாதவனா நமக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு போவான். நான் வாயில விரல வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கணுமா? நீயும் அப்பா விடனா அப்படி ஏமாளிகளா இருக்கலாம், நான் அப்படி இருக்க முடியாது. நீ முதல்ல சொத்தை எழுதி வாங்குற வழியை பாரு, அதுவும் இன்னைக்கே இப்பவே. டாக்குமெண்ட் வேணும்னா நானே எழுதி தரேன். என்னங்க இப்படி மனசாட்சியே இல்லாம அரக்கத்தனமா பேசுறீங்க? அவரு சாக கிடக்குறாருங்க. இப்ப போய் நான் சொத்தை எழுதி கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அவர் சாக கிடக்குறாங்கிறதுனாலதான் சொல்றேன், அவர் சாகிறதுக்குள்ள எழுதி வாங்கிடன்னு. அவர் பாட்டுக்கு நாளைக்கே போய் சேர்ந்துட்டாருன்னா? நீங்களா ஒரு மனுஷன் தானா? என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டே போற. பிச்சு புடுவேன் பிச்சு. இது பார், ஒழுங்கா இன்னைக்கே சொத்தை எழுதி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்றதா இருந்தா இந்த வீட்டுக்கு வா, இல்லனா அப்படியே உன் அப்பம் பின்னாடியே போய் சேர்ந்துரு. நீ ஒழுங்கா உங்க அப்பன் கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டேனா உங்க அப்பம் போற நேரத்திலேயாவது நிம்மதியா போயிடுவான். இல்லனா நீயே முடிவு பண்ணிக்க. எனக்கு மனசு ரொம்ப நொந்து போச்சு. கல்யாணம் நடந்து போ, எனக்காக புதுசா ஒரு கதவு திறக்குதுன்னு நினைச்சேன். ஆனா என் புருஷன் அப்படி பேசினப்போதான் தெரிஞ்சது, கதவு திறக்கல, மூடி இருக்குன்னு. என் வாழ்க்கையில திறந்திருந்த ஒரே ஒரு கதவையும் என் கல்யாணம் மூடிடுச்சு. எனக்கு அப்ப மெச்சூரிட்டி இல்ல, தைரியம் இல்ல, அழ மட்டும்தான் தெரிஞ்சது, யோசிக்க தெரியல. எங்க அப்பா கிட்ட போய் இவர் இந்த மாதிரி சொல்றாருன்னு அழுத. எங்க அப்பா எதுவுமே பேசல. உடனே வக்கீல கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்லயே பத்திரத்தை வச்சு ரெடி பண்ணாரு. அப்பாவுக்கு உடம்பு முடியாத நிலைமையிலையும் ரெஜிஸ்ட்ராரை நேர்ல வர வச்சு அவர் முன்னாடி கையெழுத்து போட்டு எந்த வில்லங்கமும் இல்லாம சர்வ ஜாக்கிரதையா சொத்தை என் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாரு. அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்து போவும் அவர் எதுவுமே பேசல. அவர் கண்ணுல கண்ணீர் மட்டும் வழிஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தது.
ஓவியமா வளர்த்த மகளோட சந்தோஷத்துக்கு அற்ப ஆயுசுன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. சொத்து பத்திரத்தை வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்தேன். குழந்தைக்கு இன்னும் ஜுரம் குறையவே இல்லை. டாக்டர் 1 மணி நேரத்துக்கு ஈர துணி வச்சு எடுக்க சொல்லியிருக்காரு இல்லையா? நீ போய் தண்ணியும் துணியும் எடுத்து வைப்போம். சரிங்கம்மா. ஏ சாரு, என்னாச்சு? கேட்டியா? எழுதி கொடுத்துட்டாரா? ஏ சாரு நில்லு. என்ன நீ? நான் பாட்டு பேசிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. பத்மா, அம்மா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உள்ள படுக்க வை. சரிங்கம்மா. ஓ, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. என்னடி ஆச்சு? என்னது இது? நீங்க கேட்ட சொத்து பத்திரம் எங்க அப்பா எழுதி கொடுத்துட்டாரு. என்னைக்கோ கொடுக்க போறத இன்னைக்கே கொடுத்துருவோன்னு எழுதி கொடுத்துட்டாரு. பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு. நாளைக்கு ரெஜிஸ்டரே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாரு. நாளைக்கு வரைக்கும் நீங்க பொறுத்துக்கலாம் இல்லையா? அதுக்குள்ள எங்க அப்பா கொன்னு ஆயிடாது. நீங்க தைரியமா இருக்கலாம். சாரு, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட? நான் உன் நல்லதுக்காகவும் நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் தான் சொன்னேன். மாமாவை பத்தி எனக்கு தெரியாதா? கேட்காமலே கொடுக்கிறவர் அவரு. கேட்டா கொடுக்காமல போயிடுவாரு. அதுவும் நீ கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவாரா? மாமனார பத்தியும் பொண்டாட்டிய பத்தியும் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல இருக்கு. நாங்க தான் உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டோம். பரவாயில்ல. நீயே சொல்லிட்டு பத்தியா? நாளைக்கு ரெஜிஸ்ட்ரார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்ததும் கையோட ஒரு காப்பி டாக்குமெண்ட் அப்ளை பண்ணிடு. அப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு அதுக்கு இவ்ளோ பண்ண உங்க மாமனார அத பண்ண மாட்டாரா? அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஞாபகப்படுத்துறது என்னோட கடமை இல்லையா? அதனாலதான் சொன்னேன். சரிம்மா, அழாத. சரி குடு. அம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதை கொண்டாட வேண்டாமா? வா. அறிவு இருக்கா உங்களுக்கு? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அழுதுட்டு இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? போங்க. நான் சந்தோஷத்தை கொண்டாடணும். வருவியா வரமாட்டியா? வரமாட்டேன். இங்க பாருங்க, நான் கொண்டாடுற மன நிலைமையில இல்ல. வா. ஐயா, வா. சரி, அழாதடா தங்கம். ஏ பத்மா, இதோ வரேன்யா. குழந்தைய பாத்துக்க. கம் ஆன். விடுங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அழுதுட்டு இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? போங்க. ஏய், இந்த நேரத்துல உங்க அப்பா கிட்ட இத வச்சு பஞ்சாயத்து தேவையா? யோசிச்சுக்க. கம் ஆன் ஐ சே. வா. பாத்துக்கோ. எனக்கு மனசு வெடிச்சு போச்சு. உடம்பும் மனசும் ரெண்டா இருக்கிற பர்சனாலிட்டிய ஒன்னாக்குற அற்புதமான சடங்கு கல்யாணம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கரிய தின்னுட்டு எலும்பு தூக்கி போடுற மாதிரி என் மனசு அவர் தூக்கி போட்டுட்டாரு.
என் படுக்கையில எனக்கு பக்கத்துல என் மனசு கதறிட்டு கடந்துச்சு. என்ன சந்தர்ப்பம், என்ன சூழ்நிலை, எதையுமே அவர் யோசிக்கல. அன்னைக்குதான் தெரிஞ்சது அவர் உலகத்துல அவர் மட்டும்தான் இருக்காரு, அவரை தவிர வேற யாருமே இல்லைன்னு. எனக்கு மனுஷங்க மேல இருந்து பிடிப்பெல்லாம் விட்டு போச்சு. இந்த ஆளோட வாழற வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்லைன்னு தோணுச்சு. அப்பதான் சூர்யா பிறந்தான். அவன் பிறந்தப்போ இவரே பக்கத்திலேயே இல்ல. இவரோட நடவடிக்கை எல்லாம் மாறி போச்சு. குடி சூதுன்னு சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. மாச கணக்குல பெங்களூர்ல ரேஸ் ஆட போயிடுவாரு. இவர் எப்போ வருவாரு போவாருன்னு தெரியாம நான் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மெல்ல மெல்ல எனக்கு எல்லாமே பழகி போச்சு. வீட்டு விசேஷம் எதுக்கும் இவர் வரமாட்டாரு. நான் மட்டும் தனியா பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போவேன். என்னென்ன கஷ்டங்கள் உண்டோ அத்தனை நான் இவர்கிட்ட அனுபவிச்சிட்டேன். என் வாழ்க்கை வீணா போச்சுன்னு எங்க அப்பா மனசு ரொம்ப நொந்துட்டாரு. ஏன் சந்தோஷத்துக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் சந்தோஷத்தை கொன்னுட்டேன்னு எங்க அப்பா அழுதாரு. சூர்யா கைப்பிள்ளையா இருக்கும் போதுதான் அந்த வருத்தத்திலேயே எங்க அப்பா செத்து போயிட்டாரு. சாரு, சாரு, ஒரு நிமிஷம் வரியா? என்னங்க? ஒரு நிமிஷம் வாயேன் ப்ளீஸ். கொஞ்சம் புடிங்க. எங்க என்ன விஷயம்? மாமாவோட லாக்கர் சாவி வேணும், அதான் கூப்பிட்டேன். அது எதுக்கு இப்போ? மாமாவோட பாடியை எடுக்க வேண்டாமா? அதுக்கு செலவுக்கு பணம் வேணும்ல. என் மாமாவை சாதாரணமா அமைச்சிட முடியுமா? ரொம்ப கிராண்டா ஏற்பாடு பண்ண வேண்டாம். நிறைய வேலை கிடக்கு. வெட்டியான பார்க்கணும், பூக்கு சொல்லணும், வண்டிக்கு சொல்லணும், வேட்டுக்கு சொல்லணும். அப்பா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. வெட்டியா ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ண வேண்டாம். நம்ம சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் பண்றது இல்ல. எல்லாருக்கும் பண்ற மாதிரி எங்க அப்பாவுக்கும் பண்ணா போதும். அதுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நானே பணத்தை எடுத்து தரேன். என் மாமனார் எனக்கு செஞ்சிருக்கிற செய்முறைக்கு நான் பெருசா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கே நீ கட்டையை போடுற. சாவியை கொடு, நான் பாத்துக்கிறேன். மாமனார் உயிரோட இருக்கும்போது அவர் மனசை நோகடிச்சதை தவிர நீங்க வேற ஒண்ணும் பண்ணல. அவருக்கு உடம்பு முடியாம கடந்தப்ப கூட வந்து அப்பாவை பார்த்தது கிடையாது. இப்போ அவர் செத்து போனமானதுக்கு அப்புறம் என்ன அக்கறை பொங்கி வழியுது. நீ ஜாஸ்தியா பேசுற. எழவு விடாச்சேன்னு பாக்க. மரியாதையா நீ சாவிய குடுக்கறியா இல்லையா? இது பாருங்க, அதுல நிவேதாவுக்கு நகை செய்யறதுக்கு அப்பா கொடுத்த பணம் எல்லாம் இருக்கு. நீங்க எடுத்தீங்கன்னா கணக்கு தெரியாது. என்னடி கணக்குன்னு சொல்லிட்டு இருக்க? அதுல 3 லட்சம் ரூபாய் இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் கேக்குறேன். பெருசா நிவேதாவுக்கு நகை வாங்கி கொடுக்கறியா? உங்க அப்பா உனக்கு செஞ்ச மாதிரி என் பொண்ணுக்கு செய்ய எனக்கு தெரியும். இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவை. சாவிய கொடுக்க போறியா இல்லையா? ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி நடந்துக்கிறீங்க? அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சொத்தை எழுதி வாங்கிட்டு வாங்க. இப்போ அப்பா செத்து கிடக்குறப்போ பணத்தை எடுக்கணும், சாவியை கொடுங்கறீங்க. இப்படி எல்லாம் பண்றமேன்னு உங்களுக்கு கூச்சமாவே இருக்காதா? என்னடி நாக்கு நீளுது? நீங்க என்ன அடிச்சாலும் சரி,
நான் சாவியை கொடுக்க நீ மாட்டேன். சாவியை கொடுக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐயோ! மரியாதையா ஏங்க சாவியை இப்படி நடந்துக்கிறீங்க? என்னைக்குமா இப்படி பண்ணுவீங்க? குடு. மரியாதையா சாவியை கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். டேய், சாவியை கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். என்ன சத்தம் இங்க? என்ன மாப்பிள்ள பிரச்சனை? தாரு என்ன பிரச்சனை? இல்லங்க, மாமா சாக போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா காடேத்துற செலவுக்கு அவரே காசு எடுத்து வச்சிருக்கிறதாவும் அந்த பணத்தை இந்த லாக்கர்ல வச்சிருக்கிறதாவும் என்கிட்ட சொன்னார். அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட நான் பாத்துக்க மாட்டேனா? இதுக்கு போய் ஏன் இவ்வளவு முன்னேற்பாடு பண்றீங்கன்னு என் மாமா கிட்ட நான் கேட்டேன். அவரு அதுக்கு இல்ல, என் வாழ்க்கை முழுக்கவும் என் சொந்த சம்பாத்தியத்திலே வாழ்ந்துட்டேன். நான் சாகும் போதும் ஏன் பணத்திலேயே அடக்க செலவெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாரு. சரி, மாமாவோட ஆசைப்படி அவரை காடேத்துற செலவுக்கு அவரோட பணத்தையே செலவு பண்ணலான்னு இவகிட்ட கேட்டா லாக்கரை பூட்டி வச்சுக்கிட்டு சாவியை தரமாட்டேங்கிறா. ஏம்மான்னு கேட்டேன். இந்த பணத்தை செலவழிக்க விடமாட்டாளா? அதை வச்சு அவ மகளுக்கு நகை வாங்க போறாளா? நான் பெத்த பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன அவ்வளவு வக்கத்தை பயலா? நீங்களே சொல்லுங்க. மாமாவோட கடைசி விருப்பம் நிறைவேறணுங்கிறது முக்கியமா, இல்ல இவன் மகளுக்கு நகை வாங்குறது முக்கியமா? சொந்த அப்பாவோட பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு இவ இப்படி காசுக்கு தகராறு பண்ணா நல்லாவா இருக்கு? அதான் கோவத்துல ஒரு அடி அடிச்சிட்டேன். நீங்களாவது எடுத்து சொல்லுங்க இவளுக்கு. ஏமா உங்க அப்பா சொன்னாருன்னு மாப்பிள்ள சொன்னார்ல, அப்படியே அடம் பிடிக்கிற? பணம் முக்கியமா அப்பா சொல்லு முக்கியமாமா? மாப்பிள்ளை கிட்ட பணம் இல்லாமையா அவரு உங்ககிட்ட கேக்குறாரு? மாமாவோட ஆசை நிறைவேற்றதான் உங்ககிட்ட கேக்குறாரு. அப்படி விடுச்சாரு, அப்பாவை அடக்கம் பண்ற வழிய பாரு.